துடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா. ஏய், இப்ப எதுக்கு கூவுற? பொறுமையா கூப்பிடு, இங்கதான் இருப்பாங்க. அவர் கிடக்குறாரு. அம்மா தியா வாமா, வாங்க மாப்ள. நீங்க வரேன்னு சொன்னதுல இருந்து உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு கிடக்கேன். சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டே இருக்கு. என்னமா சமைச்ச? நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அட இருங்க கேட்டி, நீங்க வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. வந்த வேலை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். நான் ஒருத்தி கூறு கட்டவன், வந்து உட்காருங்க. ஏண்டி, நான் தான் மறந்து போய் நின்னுட்டே பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் அவியில உட்கார சொல்ல மாட்டியா? உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுல அவியில மறந்துட்டேன். மர்மம் தாண்டி. எம்மாடி ஏமா, என் கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் அந்த பையன் சொல்லிட்டு இருப்பா. இப்ப அவியலா? பொடி மர்மோன மரியாதையா தானே கூப்பிடணும். அது சரி. அடடடா, என் தங்கம். தாத்தா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்க சாமி. நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் தாத்தா. உங்களை பார்க்காம தான் கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் வந்துட்டேனே. தியா ஹாப்பி. ஏம்மா தெய்வான, மாமா பிள்ளை மட்டும் தனியா வந்தாலோ? இல்ல மாமா, மர்மோன வந்திருக்காவ, உள்ள உட்காந்துருக்காவ. ஓ சரிம்மா, என் பேரனை பார்த்துட்டு வரேன். பாத்தியாமா, தாத்தாவுக்கு நானா அம்புட்டு உசுரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நிக்கிறேன், பேரனை பார்க்க போறாவலாம். ஷேடி, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் தாத்தாவுக்கு நீனா உசுருதான். அதனால்தான் உன் புருஷனை பார்க்க போறாவ. என் பேத்திய நல்ல முறையில பாத்துக்குங்க. அவ சின்ன குழந்தைலான்னு சொல்ல போவாரு. உன் தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் அதுக்காக தான் போவாரு. அதுவும் சரிதாம்மா. ஆமா, அப்பா எங்க? அப்பா வேலை விஷயமா வெளியே போயிருக்காவ. வர்றதுக்கு நாளை ஆகும். சரிம்மா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. எடி சரி சரி, முறையா வீட்டுக்கு வந்திருக்கிய, 2 பேரும் எண்ணெய் வச்சு குளிங்க. குளிச்சுட்டு விருந்து சாப்பிடலாம். என்னையா அது எதுக்கு? ஏ அதெல்லாம் முறடி. அன்னைக்கே வந்து ஒழுங்கா சாப்பிடாம போயிட்டிய, இன்னைக்கு விட முடியாது. நல்ல நாட்டுக்கோழி, நண்டு, மீன், எறா எல்லாம் இருக்கு. எல்லாம் சூடு பத்தியா? அதான் எண்ணெய் தேய்ச்சி நல்ல முறையில குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு ஓய்வெடுங்க. சரிம்மா, நான் போய் எண்ணெய் கொண்டாந்து தரேன், மாப்பிள்ளைக்கு தலையில தேய்ச்சி விடு. என்னையா நானா? பிறகு யார் தேய்ச்சி விடுவா? அவையிலே இப்படி அவைகளுக்கு தேய்ச்சிப்பாவ. நல்ல தலை உடம்பு நிறைய குளிர எண்ணெயை வச்சு நல்லா ஊற வச்சு குளிக்கணும். நீ தேய்ச்சி மட்டும் விடு. இப்ப எதுக்குமா இந்த முறையெல்லாம்? நாங்க வரும்போது குளிச்சுட்டு தான் வந்தோம். இப்படியே சாப்பாடு போடு சாப்பிடுறோம். எண்ணெல்லாம் போய் எண்ணெல்லாம் தேய்ச்சி விட முடியாது. செடி என்ன போமா செடி. இப்ப நான் ஒண்ணு என்ன சொல்லிவிட்டேன்? முகத்தை இப்படி வச்சிருக்காவா? சேந்தாரு இதான் முறை. ஒழுங்கா எண்ணெய் எடுத்துட்டு வரேன், மாப்பிளைக்கு தேய்ச்சி விடு. அப்படித்தான் சொல்லிட்டேன். தியா, நீ என்ன சின்ன பிள்ளையா? நீ எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிறா. நான் தேய்ச்சி விட மாட்டேன். வேணும்னா நீ போய் தேய்ச்சி விடு. அடி படப்பக்கட்டா, நான் எப்படி தேய்ச்சி விட முடியும்? போய் தேய்ச்சி விடுப்பா. சரி, நான் போய் வேலை கூப்பிடுறேன். நீ எண்ணெயை எடுத்து வை. ஆட்டோ போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. இந்த ஆளை கூட்டிட்டு வந்ததுக்கு நான் ஒத்தையிலே வந்திருக்கலாம் போல. இங்கேயும் அவங்க பொண்டாட்டி எடுத்துக்கிட்டே வந்திருக்காவ. ஏய் என்னாச்சு? எதுக்கு என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கா? இங்க எதுக்கு வந்தோம்? இங்கேயும் எதுக்கு உங்க பொண்டாட்டி எடுத்துக்கிட்டு வந்தீங்க? பொண்டாட்டியா? என்ன லேப்டாப்ப சொல்றியா? ஆமா, அதானே உங்க பொண்டாட்டி. ஏய், ஒர்க்லாம் பார்க்கல, ஜஸ்ட் மெயில் செக் பண்ண, அவ்வளவுதான். செக் பண்ணுவாங்க. இங்க வந்து கூட உங்க வேலை தான் முக்கியம்ல. ஏய், அப்படிலாம் இல்ல. அதான் பார்த்தாலே தெரியுதே. என்ன தெரியுது? என்ன, என் தொல்லை தாங்க முடியல. நான் தான் நை நைன்னு எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அதனால வேற வழி இல்லாம கூட்டிட்டு வந்திருக்கிய, அப்படிதானே? ஏய், அப்படிலாம் இல்ல. பின்ன இங்க வந்து யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. வந்ததுல இருந்து லேப்டாப்பையே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அதான் சொன்னேன்ல, மெயில் தான் செக் பண்ணேன். நான் வேலை பார்க்கல, ஜஸ்ட் மெயில் தான் செக் பண்ணேன். அதுக்கு என்னத்துக்கு லேப்டாப் தூக்கிட்டு வந்தீங்க? ஏய், அது ஒரு இம்பார்ட்டன்ட் மெயில், அதனால தான் செக் பண்ணலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். சரி, நான் லேப்டாப் பார்க்கல. அதான் சொல்லிட்டேனே லேப்டாப் பார்க்கலன்னு.
அப்புறம் ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்கா? என் கூட வாங்க. எங்க? வாங்க சொல்றேன். ஒரு 2 நிமிஷம் அந்த மெயில் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். எது? ஏய் ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன். வா போலாம். ஐயா நொங்கு கேட்டியோ? தோட்டத்துல இருந்து முருகை கொண்டாந்து போட்டிருக்காவ. ஆமாமா, ஆதி விரும்பி சாப்பிடுவானேன்னு கொண்டாந்து போட சொன்னேன். இப்பதான் அவனே ஊருக்கு போயிட்டானே. அவனுக்கு தான் நொங்குன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசைப்படுவான். அதான் அவன் இங்கே இருக்கும்போதே கொண்டாந்து போட சொன்னேன். இப்பதான் எடுத்துட்டு வந்தாவளோ. ஆமாய்யா, அதுக்கு என்ன, அவன் இல்லாட்டி என்ன, நிறைய தான் கொண்டாந்து போட்டிருக்காவ. நீங்க போய் வெட்டி சாப்பிடுங்க. முள்ளையும் விரும்பி சாப்பிடுவா. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாலும் அது தீராது. அவ்வளோ நொங்கு கொண்டாந்து போட்டிருக்காங்க. இதா இவாளும் இங்கே தான் இருக்கா. போய் வெட்டி சாப்பிடுங்க. நீங்க போங்க, நான் முள்ளைய கூட்டு விடுறேன். உனக்கு நொங்கு பிடிக்குமா? என்னையா? நொங்கு பிடிக்கும்யா. சின்ன வயசுல சாப்பிடுவேன். இப்போ சாப்பிட்றது இல்லையா? இப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை, அதனால சாப்பிட்றது இல்லை. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எங்க அப்பா வெட்டி கொடுப்பாவ. வளர்ந்த பிறகு அதெல்லாம் விட்டாச்சு. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப தான் அது மேலாம் ஆசை வரும். ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு எது மேலேயும் அவ்வளவா ஆசை இல்லை. ஏதாவது சாப்பிடணும், அங்கே போனோம் இங்கே வரணும், எந்த ஆசையும் எனக்கு இல்லை. நீ நொங்கு சாப்பிடுவல்ல? இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க போய் சாப்பிடுங்க. எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை. பரவாயில்ல, கம்பெனிக்கு வா, சும்மா கொஞ்சம் சாப்பிடு. நிறைய தான் கொண்டாந்து போட்டிருக்காவ. ஐயோ இல்லையா, எனக்கு வேண்டாம். அதான் வான்னு சொல்றேன்ல, போறேன்ன. ஐயா சரி, நீங்க போங்க, நான் வரேன். வா. நொங்குனா எனக்கு உசுறு தான். ஆனா சின்ன வயசுல நானும் இழநீ அடிச்சுக்குவோம். எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும்னு. எங்க அப்பா வெட்டி வெட்டி கொடுப்பாவ. சண்டை போட்டு சாப்பிடுவோம். அதெல்லாம் திரும்ப வராதில்ல. இப்போ இவர் நொங்கு சாப்பிட கூப்பிடும்போது எனக்கு இழநீ நினைப்பா இருக்கு. அவ சின்ன பொண்ணு, அவளை விட்டுட்டு நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. அவளும் சாப்பிட்டா சந்தோஷப்படுவா. ஆனால் என்ன பண்ண, அவ சாப்பிடாம நான் மட்டும் அந்த பண்டத்தை எப்படி சந்தோஷமாக சாப்பிட முடியும்? இருந்தாலும் ஐயா கூப்பிடுதாக, சும்மா போய் அதை உட்காந்துருப்போம். ஹே, எதுக்கு சிரிச்சுக்கிட்டே நிக்கிற? அது சரி, எதுக்கு கூப்பிட்ட? அது வந்து என்ன, இவ பாறையே சரியில்லை. தியா, எதுக்கு கூப்பிட்டு வந்தா? சட்டையை கழட்டுங்க. ஹே, என்ன? அதான் சொன்னனே, சட்டையை கழட்டுங்க. இவ என்ன இப்படி பேசுறா? அங்க இருக்கும்போது நல்லா தானே இருந்தா. அவ வீட்டுக்கு வந்ததும் ஒரு மார்க்கமா பேசுறா. அதுவும் வெளியே போய் சட்டையை கேட்டு சொல்றா. ஹே, என்ன, எதுக்கு சட்டையை கேட்டு சொல்ற? அது நான் அம்மா கிட்ட சொன்னேங்க, அவங்க தான் கேட்கவே மாட்டாங்க. என்ன என்ன கேட்க மாட்டாங்க? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? கரெக்டுங்க சொல்றேன். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒன்றும் அவ்வளோ சீப்பானவெல்லாம் கிடையாது. அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல யாராவது பார்த்தா என் மரியாதை என்ன ஆகுது? இதுல என்னங்க மரியாதை? நான் யாரு? உங்க 2வது பொண்டாட்டி. எது? இல்ல, நீங்க தான் எப்பவுமே லேப்டாப்போட சுத்திட்டு இருப்பீங்களே, அதான் நான் உங்களுக்கு முத பொண்டாட்டி. அப்போ நான் 2வது தானே, அதுதான் மீட் பண்ணேன். மீன் பண்ணுவ. சரி கரெக்டுங்க. என்னாச்சு இவளுக்கு? இவன் ஒரு மாதிரி பேசுறா. கொல்லப்புறத்துக்கு கூட்டு வந்து எதுக்கு ஷர்ட்டை கழட்ட சொல்றா? இதுல வேற அவ அம்மா தான் சொன்னாங்கன்னு வேற சொல்றா. இதெல்லாம் கூடவா சொல்லுவாவ? இப்போ நீங்க கழட்டுவீங்களா இல்ல அம்மாவை கூப்பிடட்டுமா? எது, உங்க அம்மாவை கூப்பிட பிரியா? ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பியா? இல்லங்க, நீங்க கழட்ட பண்றீங்கல்ல, அதான் அவங்க கிட்ட சொல்லலான்னு. என்ன கர்மமோ. இப்போ எதுக்கு கழட்ட சொல்றா? நீங்க கழட்டுங்க, நான் சொல்றேன். ஏய், அதெல்லாம் முடியாது. எதுக்குன்னு சொல்லு. அதுவங்க, அம்மா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னாவ. எண்ணெய் பட்டா ஷர்ட் எல்லாம் கரையாயிடும்ல,
நீங்க ஷர்ட்டை கழட்டினீங்கன்னா நான் தலையில எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவேன். ச்சே, என்ன தேய்க்கவா? நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அதான் நான் பார்த்தேன், கொல்லப்புறத்துல கூட்டு வந்து எதுக்குடா சட்டையை கட்ட சொல்றான்னு. சரி கழட்டுங்க. அது அது வந்து வேண்டாம். அட கழட்டுங்க. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. ஏன்? எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, வேண்டாம். என்ன செட் ஆகாது? என்ன தேய்ச்சி தானே குளிக்க போறியா? இல்ல வேண்டாம். இப்ப நீங்க கழட்டுறீங்களா இல்ல அம்மாவை கூப்பிடட்டுமா? ஏய், எதுக்கு உங்க அம்மாவை கூப்பிடுற? நான் தான் பிடிக்கல வேண்டான்னு சொல்றேனே. ஐயே, இவைய சட்டையை கழட்டி ஆனழக உடம்பு பார்த்து யாரும் மயங்க மாட்டாங்க. கழட்டுங்க கழட்டுங்க. அம்மா சமைச்சிட்டு அவ சாப்பிட போனோம். ம், இந்த பிறகு வந்து உட்காருங்க. ம். நூறு செம்மோ நமக்கு போதுமா, வேறவரோ ஏது கேட்போமா, சகவரோ கேட்போம் அந்த சாமிய, அந்த சாமிய. காத்தாலஞ்சாலும் கடலாக நீருந்தாலும் ஆகாசமான போதிலும் என்ன ஒரு எடுத்த போதிலும் சேர்ந்தேதா பொறக்கணும், இருக்கணும், கலக்கணும். தியா, அதான். போதும் விடு, நான் பாத்துக்கிறேன். சரிதா, நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். ம். ஏல கதிரு, எங்கள இவ்வளோ பாட்டு சத்தமா இருக்கு? அது பக்கத்து தெருவில் ஏதோ ஃபங்க்ஷன் போல, அதான் பாட்டு போட்டிருக்காவ. பக்கத்து தெரு ஃபங்க்ஷனால அதுக்கா இது இவ்வளோ சத்தம் கேக்கு? அதான் அங்க ஓடுற சத்தம் தான் இது. ஏல கதிரு, உனக்கு சின்ன வயசுல நம்ம நொங்கு சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்ப எப்படி சண்டை போட்டுக்கோ? இப்போ தான் சண்டை போட்டுக்கிறோம். இல்ல, அது சொல்லல, அது வேற இது வேற. நொங்கு காண்டி எம்புட்டு சண்டை போட்டிருக்கோம். அப்பா வெட்டி வெட்டி வைப்பாவ, அதில் பெரிய கண்ணு உள்ளது 3 கண்ணு உள்ள நொங்கு தான் நான் எடுப்பேன்னு எப்படி போட்டி போடுவோம். அதுவே அவங்க 2 கண்ணு உள்ள நொங்கு இல்லை ஒத்த கண்ணு உள்ள நொங்குலாம் வெட்டி வச்சாவனா அதை தொடக்கூட மாட்டோம், போட்டி போட்டு சாப்பிடுவோம். ஆமா, அப்போ அப்படி இருந்தோம். ஆனா இப்போ பாரு, ஆதிக்காக தான் இவ்வளோ நொங்கையும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். இது சாப்பிட கூட மனசு வர மாட்டேங்குது அவன் இல்லாம. நீ வளர்ந்துட்டல, மெச்சூரிட்டி வந்துடுச்சு. தம்பிக்காண்டி என்னெல்லாம் பண்ற? சரியா, அஜய் பிங்கிலாம் எங்க? 2 இப்பதான் தூங்குச்சிங்க. தூங்கிட்டு கொஞ்ச நேரம். காலம்பரை எழுந்ததுல இருந்து சாயங்காலம் படுக்க போற வரைக்கும் அவங்க பின்னாடியே சுத்திட்டு கிடக்க வேண்டியா இருக்கு. அதுவும் இந்த ஸ்கூல்ல லீவ் விட்டதும் எனக்கு வேலை தான் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவங்க 2 பேரும் சண்டை போடாம பாத்துக்கிறதே ஒரு பெரிய வேலையால இருக்கு. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிட முடியுது. அவங்கள எழுப்பி கூட்டு வந்தானா அவ்வளவுதான், எங்க நீ நோங்கே வெட்ட முடியாது. ஹே மீனா, நீ என்ன வாயை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க? வெட்டி வச்சிருக்கேன் பாரு, எடுத்து சாப்பிடு. இல்லையா, நீங்க சாப்பிடுங்க. எங்க 2 பேருக்கா இவ்வளோ நொங்கு? எடுத்து சாப்பிடு. எப்பா, என்ன டேஸ்ட்டுங்கிறா? நொங்கு நொங்கு தான், அது டேஸ்ட்டுக்கு இணையா அதால மட்டும்தான் வர முடியும். அது பிங்கியும் அஜய் எழுந்த பிறகு அவங்களுக்கு வெட்டி கொடு. சரி முல்ல, நீ சாப்பிடு. ஐயோ, ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டேன், வயிற்றுல சுத்தமா இடம் கிடையாது. நான் போறேன்ப்பா, மறந்துடாம சாயங்காலம் பிங்கி காஜைக்கு மட்டும் வெட்டி கொடு. சரி. நீ எதுக்கு பிள்ளை வாயை பார்த்துட்டே உட்காந்துருக்கா? எடுத்து சாப்பிடு, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா. ஐயா, அது வேணாயா, எனக்கு பெருசா நொங்கு சாப்பிடலாம் ஆசை இல்ல. நொங்கு உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா?
அதுவும் இந்த வெயில் காலத்துல பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. ஆசைக்காக சாப்பிட வேண்டாம், ஆரோக்கியத்துக்காக சாப்பிடு. இந்தா புடி. புடி. ஐயா அது வேண்டாயா. புடின்னு சொன்னேன். ஆ இன்னும் வெட்டுறேன், சாப்பிடு. ஐயா ஐயா இதுவே போதும், என்னால சாப்பிட முடியாது. இங்க பாரு, நொங்குலாம் நிறைய சாப்பிடணும். உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. உடல் சூட்டையும் குறைக்கும், எல்லாத்துக்குமே நல்லது. ஏன் மீனா? ஐயா ஒன்றும் இல்லை. ஐயா சொல்லுங்க. இல்லை ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டுட்டு வா, நான் ரூமுக்கு போகிறேன். இல்லையே ஒரே அனத்தெல்லாம் இருக்கு. ஆ சரியா. ம். ஐயா ஏய், என்ன நொங்க இங்கே எடுத்துட்டு வந்துட்ட? இங்கே உட்காந்து சாப்பிட போறியா? வேணும்னா நான் போய் இன்னும் 2 எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ ஐயா, நான் எனக்கு எடுத்துட்டு வரல, எங்களுக்கெல்லாம் வெட்டி கொடுத்திய, நீங்க சாப்பிடலையே, அதான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். நீ சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேயா. நல்லா சாப்பிட்டியா? ம் நிறையவே சாப்பிட்டேன். சாப்பிட்டிய, வாய் ஒழுங்கத்தோட. ஆ இங்கே வா. சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்டு வந்திருக்க. உங்களுக்கு நாங்க எனக்கு வேண்டாம். ஏன்? நொங்கு சாப்பிட்டா சூட்டை குறைக்கும், உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம்லாம் சொன்னிய, அப்போ நீங்களும் தானே சாப்பிடணும். நம்ம குழந்தைய சுமக்க போறவ, நீ ஆரோக்கியமா இருந்தா போதும். என்ன பாக்குற? குழந்தை பெத்துக்கலாம்ல? ஐயா முதல்ல இந்த ஐயான்னு சொல்றது நிப்பாட்டுறியா? செப்பு பாரு, யாரோ ஒரு ஆள் மாதிரி ஐயா ஐயான்னுட்டு. மரியாதை கதிரன்னு கூப்பிடு. கதிரையா. ஹேய், ஒன்னும் தெரியாதவ மாதிரி நடிக்காத. நான் என்ன சொல்ல வரேன், உன்கிட்ட எதுக்கு நெருங்கி வரேன்னு உனக்கு தெரியாது. போற என்னத்துக்கு வேலைக்கு போற? காரணத்தை சொல்லு. சொல்லுவில? இப்ப என்னத்துக்கு என்ன பார்த்து பயப்படுறா? நான் என்ன பேயா பூதமா? ஐயா பொய்யான்னு கூப்பிடாதான்னு சொன்னான். கதிர் ஐயா. ஏய், என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இங்க பாரு, நான் உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன், நீ என் பொண்டாட்டி. மரியாதையா கதிருன்னு கூப்பிடு, இல்ல அத்தான்னு கூப்பிடு. இப்படி ரெண்டுமே கூப்பிடாம ஐயா ஐயான்னு கூப்பிட்டு இருந்த போறவன் நான் யாருன்னு உனக்கு நிரூபிக்க வேண்டியது வரும், பாத்துக்கோ. இப்படி வசதி, ஒழுங்கா அத்தான்னு கூப்பிடு, இல்ல கதிருன்னு கூப்பிடு. யாரோ ஒருத்தர் மாதிரி ஐயா ஐயான்னு கூட்டிட்டு திரிஞ்ச போறவனா உன் புருஷன்றதை ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துடும், பாத்துக்கோ. இப்படி வசதி. இல்ல நான் கூப்பிடுறேன். என்னன்னு கூப்பிடுவா? கதிரத்தா. எது? காதல் உள்ள சத்தமா சொல்லு. அத்தா. கதிரத்தா. கதிரத்தா.